தருகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆறுதலை தருகின்றார். தந்தை மகன் தூயாவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, இன்று அன்னியாம் திருச்சபை இயேசுவின் திரு இருதய தூய்மை மிகு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. உண்மையாகவே இந்த இயேசுவின் திரு இருதய பெருவிழா முதல் முறையாக பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு செமினரியில தான் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இலங்கையில் இருக்கிற இன்டர்மீடியேட் செமினரிக்கு இயேசுவின் திரு இருதய அர்ப்பணத்தை செய்து இன்று அவர்களும் இன்று தங்களுடைய திருநாளை நினைவு கூறுகிறார்கள். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் போது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அந்த இருதயத்துக்கு பிரமாணிக்கமாய் வாழ வேண்டும் என்று நான் மன்றாடுவேன். இருதய வருத்தம் இருக்கிறவர்கள் சுகம் பெற வேண்டும் என்றும், இருதய வருத்தத்தை சுகப்படுத்துகிற கார்டியாலஜி யூனிட்டில் இருக்கிற டாக்டர்ஸ், நர்ஸ்மார் எல்லாரையும் அந்த யூனிட்டை நம்பி போற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்குள்ள வச்சு சுகம் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று நான் மன்றாடுவது வழக்கம். இன்றும் நான் விசேஷமாய் இருதய வருத்தம் உள்ளவர்களுக்காக மன்றாடுகிறேன். I also pray for all those people carry the name of Sacred Heart, especially the sisters would carry a special name next to their name with Sacred Heart of so and so. So I pray for all those sisters and religious who will be praying and thanking Lord for the dedication that they have done to this Sacred Heart. இன்றைக்கு எங்களுடைய ஒரு செமினேரியினுடைய அம்மாட பிறந்த நாளும் அவை மிகவும் நன்றியோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நான் மன்றாடுகின்றேன். இன்று திருச்சபை இது ஒரு பெருவிழா, சொலமனிட்டி. ஆகவே ஒரு ஞாயிறு திருப்பலி தான் இது நமக்கு. ஆகவே நிறைவுள்ளவர்களாய் நாம் மாற இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை தூய்மையாக இருக்க வேண்டும், மச்சம் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் வெளிப்படையாக மாத்திரமல்ல உள்ளார்ந்த ரீதியாகவும் தூய்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுகின்றேன். நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்தமான காலை பலி ஆண்டவருக்கு உகந்த பலியாக இருக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயேசுடைய திரு இருதய அன்புக்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்து மனங்கருந்தி மன்னிப்பு கட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகிறோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய உம் திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உட்கார்ந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வம் எடுப்போமா? ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 6 தொடங்கி 11 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனால் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டு ஆண்டவர் தமது வலிமைமிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காண்கிறவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலமே நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு,
நீதிமான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒதுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 7 தொடக்கம் 16 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுள் எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள்.
Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வாக்கியங்கள் 25 தொடங்கி 30 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம். பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கேத்தலிக் சர்ச்சில் வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன். கணவருக்கு வேலண்டைன்ஸ் டே எப்போன்னு கேட்டால் February 14 என்று எல்லாரும் சொல்லுவீங்க. வேலண்டைன்ஸ் டேல பயன்படுத்துகின்ற ஒரு அடையாளம் தான் இந்த இருதயம், ஹார்ட், ரெட் ரோஸ், ஹார்ட், இதுல எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஏன் நான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லுகிறேன் என்றால், உண்மையான அன்புக்கு வரவிலக்கணம் கொடுத்த பெருநாள் தான் இன்றைக்கு இயேசுவின் திரு இருதய பெருவிழா. பிரியமானவர்களே, நாம தமிழ்ல அன்பு என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறோம், தெரியும். ஆனா நாம அன்பை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். காதல், காருண்யம், அன்பு, இதெல்லாம் நேசத்தோட நேசம். ஆனா கிரேக்கத்துல இந்த அன்பு என்கிற வார்த்தைக்கு அந்தந்த பழக்கத்திற்கும் அந்தந்த இயல்புக்கும் ஏற்ப பெயர்களை வச்சிருக்கிறாங்க. ஏரோஸ் என்கிறதும் ஒரு அன்பு தான். ஏரோஸ் எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லுவாங்கடா, இவருக்கு என்னல ஒரு ஏரோஸ் என்றா அன்புதான். ஆனா ஏரோஸ் என்ன அன்புன்னு கேட்டா, உடல் ரீதியான வெளிப்படையான விடயங்களுக்காக வைத்திருக்கிற அன்பு. இப்போ உதாரணத்துக்கு நான் வடிவு, அதனால நேசிக்கிறோம். நான் பணக்காரன், நேசிக்கிறோம். அப்ப எப்ப அந்த அன்பு இல்லாம போகும்? பணம் எப்ப இல்லாம போதும்? அப்ப இல்லை. எப்போ ஒரு மூஞ்சில் அசிட்ட ஊத்தி அந்த வடிவு இல்லாம போதும், சாரி உங்களோட. இப்படி கனவு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. காசு இருக்கும் வரைக்கும் பின்னால தெரிவாங்க. ஆனா கேட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிந்தானே, உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான் இந்த ஃப்ரெண்ட், நீங்க தான் இந்த அன்பானவர், யூ ஆர் மை லவர். ஆனா அவங்க உண்மையா பயன்படுத்துறாங்க ஏரோஸ். இன்னொரு அன்பு இருக்கு, ஃபீலியோன்னு சொல்லி கிரேக்கத்துல சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டா, உறவினால் வருகிற அன்பு. அப்பா அம்மா, அக்காச்சி அண்ணாச்சி, கட்டாயம் அம்மாட வயத்துல பிறந்த இன்னொருத்தர் அக்காச்சின்னு கூப்பிட்டு தான் ஆகணும், டிட்டா என்று கூப்பிட்டு தான் ஆகணும், வாச்சான் என்று கூப்பிட்டு தான் ஆகணும், அண்ணான்னு கூப்பிட்டு தான் ஆகணும். என் அப்பா காரணம் என்னன்னா, ரத்தத்தினால் உருவாகின அன்பு. இயேசு இன்னொரு அன்பை பற்றி பேசும் பொழுது அவர் பாவிச்சது ஏரோஸோ இல்ல, ஃபீலியோவோ இல்ல, அவர் பாவிச்ச அன்புக்கு பேர் அகாப்பே. அதனால இந்த 2வது வாசகம் வளவா சொல்லிச்சு, நாம கடவுள்ல அன்பு வச்சிருக்கிறோம் என்பதில் அல்ல, கடவுள் நம்மள அன்பு வச்சிருக்கிறார் என்பதில் தான் அந்த அன்பின் மகத்துவம் தெரிகிறது. என்ன மகத்துவம் என்றா, நீங்க என்ன அன்பு செய்யாட்டிலும் பரவாயில்ல,
நான் உங்களுக்கு செய்த தியாகத்துக்கு நீங்க பிரமாணிக்கமா இருக்காட்டிலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக செத்து உயிர்த்ததை நீங்க நினைச்சு பார்க்காட்டிலும் பரவாயில்ல, நான் உங்களோட பிரியமாய் இருக்கிறேன், நேசமாய் இருக்கிறேன். இது அவர் காண்பிக்கிறதற்காக பயன்படுத்தின ஒரு அடையாளம் தான் இந்த இருதயம் குத்தி திறக்கப்பட்ட திருநாள். உண்மையாகவே இது உச்சகட்டம் உண்மையா கால்வரி ஈவென்ட் தான். அந்த ஒவ்வொரு பூசையும் is a story of love. நான் எல்லாம் இப்ப சொல்றேன்னா I am telling the loving story of Jesus. I always encourage the little ones, the animators, the seminarians. You should become the storytellers. What story? The loving story of Jesus. இந்த லவ்விங் ஸ்டோரியை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற மிகப்பெரிய நாள். இதில் ஹிஸ்டரியை நாங்கள் தேடி பார்த்தா 13ஆம் நூற்றாண்டுல 17ஆம் நூற்றாண்டுலாம் நான் அந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்னது போல செமினேரியில தான் இந்த ஃபீஸ்ட் பிரான்ஸ்ல இருந்த ஒரு செமினேரியில தான் இந்த பெருநாளை நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. அது பிரதான் 9ஆம் பத்திநாதர் பயஸ் தி 9th இதை ஒரு ஃபீஸ்டாக டிக்ளேர் பண்ணினார். பயஸ் தி 11th வந்து இது ஒரு சொலமினிட்டியாக மாற்றினார். சொலமினிட்டினா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை மாதிரி dedicate. அவர் என்ன செய்யறாருன்னா he dedicated the whole world to the sacred heart of Jesus. இயேசுவின் திரு இருதயத்திற்கு. காரணம் என்னன்னா மனிதர்கள் சுயநலம் உள்ளவர்களாக வாழ தொடங்கிட்டாங்க. மனிதர்கள் இண்டிவிஜுவலிஸ்டிக், எனக்கு எங்கட என்ற ஒரு ஃபீலிங். அப்ப அவங்களுக்கு முன்மாதிரியா காட்டக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாராக இருந்தேன்டா இந்த இயேசு ஆண்டவர் தான். அந்த இதயத்தை பிளந்து சொன்னார், நான் பாவிகள் மீது நேசமாய் இருக்கிறேன், அவர்கள் மனம் மாறுவதற்காய் காத்திருக்கிறேன், அவர்களை மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். புனித மார்கரெட் மரியாவுக்கும் இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், I am waiting for all the sinners to come back to me. Tell this love to the whole world. என்றுதான் அந்த மார்கரெட் மரியா இந்த மேரி என்று சொல்லுகிற ஒரு சிஸ்டருக்கு காட்சி கொடுத்து ஆண்டவர் இந்த திரு இருதய பக்தியை வளர்க்க சொன்னார். நான் உண்மையா திரு இருதய பக்தியில மிகவும் ஆர்வமாக இருக்கிற ஒரு குரு. என்ற வெஸ்ட்மன் ஒரு கவடிகா பாருங்க, எல்லாருக்கும் தெரியுதோ தெரியா. This was donated by a lady in London. அவ தான் எனக்கு இந்த வெஸ்ட்மனை வாங்கி கொடுத்தா. நான் அவளை கூட்டிக் கொண்டு போய் இந்த வெஸ்ட்மனை வாங்கிட்டு சொன்னா take this father. நான் அந்த பிரைஸை பார்த்தேன், உண்மையா it was very expensive. ஆனா அந்த வெஸ்ட்மனை வேண்டி தந்துட்டு சொன்னா, Father, whenever you wear this, wherever you go, you should also remember, and people seeing this must also remember that Jesus loves you, loves them. Will you tell this to the other people? I was so happy to receive a vestment like this. I have been not wearing this for a long time, but during this quarantine, every Sunday I started wearing this. These are external signs of internal grace. Why do we wear vestment? Why do we put candles? These are external signs. வெளி அடையாளங்களோடாக உள்ளார்ந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க கேட்டு பாருங்க, நான் நேற்றனுடைய செமினேரியன்ஸ்ட்டு காய்க்கும் போது ஒரு வார்த்தை சொன்னா, நான் அடிக்கடி சொல்றேன், நான் பிரியமானவர்களே, நாம நேசிக்கிற எல்லாரும் நம்மளை நேசிக்கிறது இல்ல. நாம எல்லாம் உயிரை கொடுத்து நேசிப்போம். there will be opportunities. சந்தர்ப்பவாதிகளா இருப்பாங்க, தங்களோட தேவைக்கு மட்டும் நம்மளை வச்சுக்கொள்வாங்க. அதுபோல நம்மளை நேசிக்கிற எல்லாரையும் நாம நேசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் சில நேரம் எனக்கு எப்போ தெரியுதுண்டா, என் ஆர்டினேஷன் அனிவர்சரி, பர்த்டே, சும்மா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன் அல்லது நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துட்டேன் கேள்விப்பட்டோடனே நாம் நினைக்காதவங்க எல்லாம் கோல் எடுத்து, என்னப்பா நடந்த எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சுகம் இல்லையா, நாம எல்லாம் அவங்களெல்லாம் நினைச்சே இருக்க மாட்டேன் வாழ்க்கையில். நானே ஒரு குருவானவர் எப்படி சொல்கிறேன்டா, சர்வசாதாரணமான மனிதர்கள் நாம் எப்படி இருப்போம். நம்மளை நேசிக்கிற எல்லாரையும் நாம் நேசிக்கிறதே இல்லை. நாம நேசிக்கிற எல்லாரும் நமக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறதும் இல்லை. ஆனால் நாம் நேசிக்காத பொழுதும் நம்ம நேசிக்கிற ஒரே ஒரு ஆள் இருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு வாசகங்கள் சொல்லிச்சு, என் அருள்நாதர் இயேசு. ட்ரஸ்ட் இன் ஹிஸ் லவ். நம்புங்க அவர் அன்பை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை என்றெல்லாம் அந்த பாட்டு நான் பாடும் பொழுது நான் உணர்ந்து தான் சொல்றேன், நம்புங்க இயேசுவே, நான் உங்களோட உண்மையா நேசம் இயேசுவே, நான் நடிக்கையில் இயேசுவே, I am truly loving you and I am treasuring the sacrifice that you have made for me என்று நான் சொல்றேன். So it's a great feast day, my dear friends. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. If you have been dedicated to the Sacred Heart of Jesus, during this month many people dedicate their house to the Sacred Heart of Jesus. They will have a picture of Sacred Heart of Jesus. They will renew their faith dedication every year on the particular day that they have committed to the Sacred Heart. I committed myself to celebrate Mass on every Friday. On the first Friday of every month, it's a great day for me. I fast, I pray, I also preach and telling the loving story of Jesus. I have that habit. I can boldly say this on this pulpit.
ஆகவே நீங்களும் இயேசுனுடைய அன்புக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக வாழுங்க. நாம அவரை வெறுத்தாலும் அவர் நம்மளை ஒரு நாளும் வெறுக்க மாட்டார். உங்களோட சுமையை தாங்களேன், நான் சுமந்துட்டு போறேன். இந்த நுகமண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியுமோ இன்னும் தெரியா, மாடு இருக்குத்தானே, அதனால வண்டில் கட்டி கொண்டு போவாங்க. அந்த வண்டியில பாத்தீங்கன்னா பெரிய வண்டில் அது ஒரு கம்பொண்டு வரும், அதுல ஒரு நீட்டு கம்பு இருக்கும். இந்த மாட்டோட தோல்ல கொண்டு போய் அந்த கம்பை வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் நுகம். இந்த வண்டியில லோடு அவ்வளவும் இந்த கழுத்துல தான் அது இருக்கும் மாட்டுக்கு. நீங்க சில மாட்டை பாத்தீங்கன்னா அப்படியே காயமா இருக்கும். என்னடா எல்லாம் 50 பேக் சிமெண்ட் ஏத்துறனாலும் சரிதான், பெரிய லோட் கல் ஏத்துறனாலும் சரிதான், ஆனா அந்த நுகத்தை தாங்கிறது அந்த மாடு தான். எஸ், இந்த கான்செப்ட், இந்த மெட்டஃபரை எவ்வளவு வடிவா பயன்படுத்தினார். உங்கள் நுகத்தை என் மீது சுமந்து கொள்ளுங்கள், உங்களோட சுமையெல்லாம் தாங்க. ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட். அப்போ இன்னைக்கு நாம என்கிட்ட ஆண்டவரே என்ற நுகத்தை உங்கள்கிட்ட தாரன், என்ற சுமையை தாங்கி கொள்ளுங்க. உங்களோட அன்பிலிருந்து என்ன மட்டும் என்ன விலக்கி வைக்காதபடி, நான் உங்கள்கிட்ட விலகி போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. எழுந்து நின்று நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பிள்ளைகளே, ஒரே இறைவனை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்டலமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது மாட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். பிள்ளைகளே, கைகளை கும்பிட்டு ஜெபம் செய்வோமா? உங்களுடைய இதயத்தை திறந்து கேளுங்க. இயேசப்பா, உங்களுடைய இதயத்தை போல என் இதயத்தை மாற்றுங்க. கைகளை கும்பிட்டு அந்த அருளை எங்களுக்கு தாங்களே இயேசுவே என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? அந்த பேரன்பு எங்கள் மீது பொழிங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. வாய்களை திறந்து பாடுவோம் எல்லாரும். ஒரு வார்த்தை பேசுமே, சொல்லால் நலமாகுமே. வாய்களை திறந்து ஒரு வார்த்தை பேசுமே, சொல்லால் நலமாகுமே. இருதயத்தின் நண்பர் ஆசீர்வதியும் 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 என்னை ஆசீர்வதியும். நெஞ்சில கைகளை வைத்து, இருதயத்துல கைகளை வைத்து
ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என் இருதயத்தை ஆசீர்வதியும். இந்த இருதயத்திலே கள்ளமில்லாத உணர்வுகளை தாங்க ஆண்டவரே. இந்த இருதயத்துல வருத்தங்கள் இல்லாம சுகமா மூச்செடுக்க மூச்சு விட இருதயம் சுத்தம் பண்ணப்பட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தாவீதின் திருமகனே, தலை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தலை கூர்ந்து இறங்குமையா. கைகளை கும்பிட்டு கண்களை மூடி பேரன்பே உம் இதயத்தில் என் இதயம் வைத்தேனையா. கண்களை மூடி சொல்லுவோம். பேரன்பே உம் இதயத்தில் என் இதயம் வைத்தேனையா. ஆசீர்வதியோ ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் சொல்லுங்க. ஆசீர்வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய இதயம் சுத்தமாயிருக்கும். நீங்க சின்ன பிள்ளைகள், வயசு போனாக்கள், இருதயத்துல வருத்தம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் இருக்கு. நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நான் முதல்ல வேலை செய்த ஒரு பங்குல மிகவும் நேசமாயிருந்த ஒரு மகள் மாரடைப்பால இறந்து போனா. பெரிய வயசு இல்லை. Lord Jesus, I pray for all those people who have heart diseases. சின்னாக்கள் கூட இருக்காங்க ஆண்டவரே. சின்னாக்கள் இருக்கிறாங்க. ஒரு வயசு 2 வயசு இதய வருத்தம். நான் ஒரு மகனுக்கு 5 நாட்களை விசுவாசமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கையை கும்பிட்டு எங்கட வீட்டுல அம்மாக்கு அப்பாக்கு எங்கட சொந்தக்காரர்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க, இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, அவர்கள் இதயத்தை உங்களுடைய இதயம் போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இதயத்துல வருத்தமும் கவலையும் இருக்கிறவர்கள் சொல்லுங்க. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்களுடைய இதயம் போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் சிநேகமாய், எங்கள் பிரியமாய், எங்கள் அன்பாய் இருந்தருளும். சிநேகம் என்றால் பிரியம், பிரியம் என்றால் அன்பு. Love, be my love. என் சிநேகமாயிரும். உம்முடைய அன்பிலிருந்து நான் விலகி போகாதபடி சாத்தான் என்னை எந்த கட்டத்திலையும் சோதிக்காம, மனுஷ ரூபத்திலேயோ பொருள் ரூபத்திலேயோ என்னை சோதிச்சு உங்களுடைய அன்பிலிருந்து விலகாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. With the whole church, Lord Jesus, I offer all our hearts to your sacred heart, which is open to each and every one of us. Whether we are sinners or holy, you love us. We offer our total heart, which I mean the total self, to you, Lord Jesus. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, பொறுப்படுங்க. I pray for the Holy Mother Church. தாய் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறேன். இந்த அன்பை எடுத்துரைக்கிற பணிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். To proclaim this loving story, all those people who have taken up this responsibility, starting from the Holy Father, cardinals, bishops, priests, reverend brothers, major minor seminarians, religious, be faithful to the love to which they have entrusted their service. Lord Jesus, bless and guide them so that they will be great witness in telling that loving story to the whole world. இயேசுவே, இருதய வருத்தம் இருக்கிறவர்களை மீண்டும் ஒரு முறை நினைச்சு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. முழந்தாட் படியிட்டாலோ கையை கும்பிட்டு நின்று ஜெபித்தாலோ நீங்க தானே ஆண்டவரை எங்களை தொடணும். நீங்க தானே ஆண்டவரை எங்களை கட்டி பிடிக்கணும். நீங்க தானே எங்களை நெத்தியில ஆசீர்வாதம் போடணும். அந்த ஆசீர்வாதத்துக்காக யாரெல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காத்துட்டு இருக்கிறார்களோ எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். வருத்தப்பட்டவர்கள், தனிமையாய் வாழ்கிறவர்கள், வயசு போனவர்கள், கை குழந்தைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் உங்களுடைய அன்பிலிருந்து விலகி போகாதபடி, they are more towards the erotic love.
They think that that love is the only perfect love. When somebody disappoints them, they go to the extent of committing suicide. But the love that I have with my Jesus will never be disappointed. Even in the moment of disappointment, an appointment with Jesus will vanish all the disappointments. வாலிப பிள்ளைகள் மனமுடைஞ்சு போய் காதல்ல விரக்தி அடைந்து போய் தோல்விகளை சந்தித்திருந்தால் ராஜாவே, அந்த போலி அன்பால் அவர்கள் உடைந்து போயிருந்தால் இந்த உண்மை அன்பு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு உணர்த்தும். பிரியமானவர்களே, உங்களுக்கு முழந்தாட் படிட்டு உங்களுக்கு பிரியமானவர்களுக்காக ஜெபிக்க உங்களோட மனசு சொன்னால் மாத்திரம் முழந்தாட் படிட்டு, உங்கள்கிட்ட யாரோ தெரிஞ்ச உங்களோட சொந்தங்கள் இருதய வருத்தத்தோடையோ மனப்பாரத்தோடையோ இருந்தா அவங்களை இயேசு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஒப்பு கொடுங்க. என்னோட ஜெபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ஆண்டவரே, நீங்க பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க, சுமையோட இருந்தா வாங்களேன் நான் தூக்குறேன் என்று. அதனாலதான் ஆண்டவரே மண்டி போட்டு கிடக்கிறோம். எங்கள் சுமையை பொறுப்படுங்க. இயேசு நசரேயனின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். நம்முடைய அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனுடைய அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியின் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. சகோதரங்களே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த இயேசு ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழா ஜெபங்கள், காணிக்கைகள் ஆண்டவருக்கு விருப்பம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்றபடியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இருதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். ஆதலால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை எங்கள் ஜெபம் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாய் அமைந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே நமக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட தொடங்க செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இருதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்படும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி
ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், படைப்புகளுக்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் பரிசுத்தமான இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காலையின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகின்றது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த பீடத்தை சூழ்ந்து நின்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கவும், தூரத்தில் இருந்தோ பக்கத்தில் இருந்தோ இந்த இயேசுவே என்று கூப்பிட தகுதி உள்ளவர்கள் என்று நினைத்து எங்களை சேர்த்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பும், இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன், புனித யோசேபாசுடன், புனித இன்னாசியாருடன், புனித ஜோன் மரி வியானியுடன், புனித மார்கரெட் மரியம்மாளுடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருளும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சமாதானத்தை தர திருவிழம் கொள்வீராக. நாங்க நம்பிக்கொண்டிருக்கிற உங்களோட பேரின்ப வாழ்வையும் எங்களோட மீட்பராகிய இயேசு சுவாமியினுடைய இரண்டாவது வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, அன்பை விட்டு செல்கிறேன், சமாதானத்தை விட்டு செல்கிறேன், என்னையே உங்களுக்கு தந்துட்டேன் என்று சொன்னீங்களே, அந்த அன்புக்கு நாங்கள் பிரமாணிக்கமா இல்லாட்டிலும் நீங்க எங்களோட நேசம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களோட குற்றங்கள் குறைகளை பார்க்காம உங்களோட அன்புக்கு பிரமாணிக்கமா வாழணும் என்று ஆசைப்பட்டு ஓட நினைக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து எங்களோட உடம்புல சுகம், குடும்பத்துல சந்தோஷம், எங்களோட லட்சியங்களை அடைந்து கொள்வதற்கு தேவையான பலம், பயணங்களில் பாதுகாப்பு, இருதய வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகம்,
பிறந்த நாளை நினைவு கூறவர்களுக்கு தைரியமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும், தனிமை வயசு போன நிலையில இருக்கிறவங்களுக்கு ஆறுதல், அந்த இயேசுவே என்னை அன்பு செய்தவங்க ஏமாத்திட்டாங்களே என்று உடைஞ்சி போனவங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்க திருவிழம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. என்ற இயேசு நசரேயனுடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாருடையும் அப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் என்ற இயேசு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வோமா? இயேசுவின் சமாதானம், இயேசுவின் சமாதானம், இயேசுவின் சமாதானம். Agnus Dei, qui tollis peccata mundi, miserere nobis. Agnus Dei, qui tollis peccata mundi, miserere Agnus Dei, qui tollis peccata mundi, dona nobis pace. இதோ இறைவனின் செம்மறி விரைவையின் பாவங்களை போக்க வந்த இயேசு, செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் உண்மையாகவே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். செபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொண்டு கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசேஷமாக இன்று நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு தன் இருதயத்தை திறந்து உங்கள் சரீர வாதைகள் நோவுகள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு சுகம் தருவாராக. நானே வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என் பின்னே நடப்பவன் இருளில் நடக்க மாட்டான் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் வெளியே போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் அவர் உங்களை காவல் பண்ணுவாராக. நாங்கள் ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை மகன் தூயாவின் வழியாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் திரு இருதய ஆண்டவரின் அன்பு சுகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்றும் உண்டு என்கிற நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, நான் இப்போது திரு இருதய ஆண்டவருடைய சுரபத்தை எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் போட போகிறேன். இன்று நாங்கள் செய்த நவ நாட்களினுடைய இறுதி நாள். ஆகவே உங்களுடைய இறுதி ஆண்டவர் சுரபம் எங்கள் வீடுகளில் வைத்திருந்தால் அதை வீட்டு தலைவர்கள் எடுத்து உங்கள் வீட்டின் வளவையோ உங்கள் வீடுகளையோ சுற்றி உங்கள் இறுதி ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை இன்றைய நாளில் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் ஒருவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். முழந்தாற்படியில் விரும்புகிறவர்கள் இருக்கிறவர்கள் திரு இறுதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக முழந்தாற்படுகிறோம். ஒன்பது நாளும் நீங்கள் சொன்ன ஜெபம், யார் யாருக்காக மனசுல ஜெபத்தை நினைச்சு கொண்டீங்களோ இந்த குறைவில்லாத ஆசீர்வாதம் தருகிற இந்த ஆண்டவர் இன்னைக்கு அதை நிறைவுபடுத்தி தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க இந்த 2 கைகளையும் விரித்து இதயத்தை திறந்து நிற்கிற ஆண்டவர் தந்தை மகன் தூய ஆவியின் வழியாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். எழுதுகின்ற இயேசுவின் இருதயம் என்ற பாடலை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. Have a nice day. God bless you.